கடவுளின் இயல்பு மற்றும் பண்பு கூறுகள். அறிமுகம். மேற்கத்திய மத மரபுகளில் கடவுளை பற்றி பேசுவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பது, ஏதோ ஒரு வகையில் வெளியே இருப்பது, உலகத்திற்கு புறம்பானது. கடவுள் எல்லையற்றவர் மற்றும் நித்தியமானவர் என்றால் அவர் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் வரையறுக்கப்பட்டதை கொண்டு நம்மால் முடிந்தவரை அவரை சுட்டி காட்டுவது சாத்தியமில்லை. முதல்ல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவா இருக்கு. இப்ப கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா அப்ப அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய கடவுளுடைய இயல்புடைய வரையறை என்ன, இது மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்க தோணும். இப்ப அந்த வரையறைக்குரிய அந்த பண்புகள் இயல்புகளை உடைய இறைவன் கடவுள் எப்படி இருக்கிறார், அது மனிதர்கள் பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரா, அல்லது அவர் எப்படி வரைமுறைப்படுத்து வரையறை செய்வது என்பது போன்ற கேள்விகளுக்கு விடை காண்பது கடவுளை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. கடவுள் எல்லையற்றவர் மற்றும் நித்தியமானவர் என்றால், கடவுள் நம்ம சொல்றோம், சில மேற்கத்திய மதங்கள் என்ன சொல்லணும்னா கடவுள் எல்லையற்றவர், அவர் நித்தியமானவர், அவர் எல்லா இடங்களிலும் அதாவது சர்வ வியாபி, எது எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்கக்கூடியவர், அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எப்பவும் எப்ப பார்க்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய ஒரு வரையறை கொண்டு முடிந்தவரை அவர் இப்படிதான் இவர் கடவுள் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சுட்டி காட்டுவதற்கான சாத்தியம் இல்லை. ஆனா கடவுள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அல்ல, கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியேயும் இல்லை. ஏனெனில் அவர் எல்லையற்றவராக இருந்தால் அவர் எதற்கும் வெளியே இருக்க முடியாது. அவர் எல்லையற்றவரா இருந்தா அவர் எதற்கும் வெளியே, அப்ப இதை தாண்டி இங்க இருக்காரு, அது இந்த இடத்துல இப்ப அந்த பக்கம் உள்ள இருக்காரு, வெளியே இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, எங்க இருக்காருன்னு அப்படி சொல்ல முடியாது. அவர் எதற்கும் வெளியே, இதற்கு வெளியே, இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியே இருக்கிறார், அது பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கிறார் என்று ஒரு குறிப்பிட்ட சொல்லுவதற்கு இடம் முடியாது. கடவுள் என்ற வார்த்தையின் அர்த்தம் தி கொஹீரன்ஸ் ஆஃப் தியிசம் வழங்குகிறது. அப்படி அவர் கடவுளுக்கு ஒரு வார்த்தை என்ற ஒரு அர்த்தத்தை வழங்குறது. எப்படின்னா கடவுளின் இயல்பு மற்றும் பண்புகளை உள்ளடக்கிய பின்வரும் வரையறைகளை அவர் சொல்கிறார். அந்த கடவுள் ஒரு நபர், உடல், அதாவது ஒரு ஆவி, எங்கும் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர், பிரபஞ்சத்தின் படைப்பாளி மற்றும் பராமரிப்பாளர். பிரபஞ்சத்தை படைக்கிறவர், இதை பராமரிக்கிறவர், ஒரு இலவச முகவர், ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு முகவர், அவர் செயல்பட எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், சர்வ வல்லமை படைத்தவர். அப்போ கடவுள் ஒரு நபராவோ ஒரு உடல் சார்ந்த உடலாவோ அது எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய, எங்குமே கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். இப்ப சில சமயங்கள்ல மதங்கள்ல சொல்றாங்க எல்லாம் இறைவன் எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்காரு, சர்வ வியாபியா இருக்காரு, ஒரு ஆவியா இருக்காரு, அவர் எல்லா இடத்துலயுமே இருக்காரு, அந்த பிரபஞ்சத்தை படைத்ததே அவர் தான், அந்த படைத்த அந்த பிரபஞ்சம், அந்த மக்கள், அந்த உயிர்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிறவரும் அவர் தான், அவர் ஒரு இலவச முகவராக செயல்படுறாரு, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தன்னுடைய கடமையாக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அது சர்வ வல்லமை படைத்தவர் என்பதாக இறைவனை பற்றிய ஒரு வரையறை பண்புகள் உண்டு. கடவுளின் இயல்பு மற்றும் பண்புகள் என்னன்னா எல்லாவற்றையும் அறிந்தவர். கடவுள் சர்வ ஞானி, சர்வ அறிவாளி, சிறந்த அறிவாளி, அது சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர். இறைவனுக்கு மறைவான ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்குள்ள இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அது முற்றிலும் நல்லது, எல்லாவற்றையும் முற்றும் அறிந்தவர் தான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி எல்லா காலங்களையும் எல்லாவற்றையும் முற்றிலும் முழுமையாக அறிந்தவர். அவர் முற்றிலும் நல்லவர், நல்லது அவரை பற்றி சொல்லும்போது ஒரு நல்ல பண்புகளை உடையவர் என்று சொல்லப்படுகிறது. தார்மீக கடமையின் ஆதாரம் தார்மீக கடமை ஆதாரம் அங்க இருந்தா ஒரு தத்துவமே உருவாகுது, கடவுள்கிட்ட இருந்துதான். ஒவ்வொன்றும் ஒரு படைக்கிறாரு, அந்த படைக்கிற அந்த படைப்பிற்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. அது ஒரு தார்மீக கடமையின் ஒரு ஆதாரமா இருக்கு. இந்த காரணத்துக்காக இதை படிச்சா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் காரணம் ஒரு இருக்கிறது போல எல்லாவற்றிற்கும் தார்மீக கடமையின் ஒரு ஆதாரம் இருக்கு. எல்லாம் ஒரு தத்துவ ரீதியான ஒரு பொருள் அடங்கியதாக இருக்கிறது. மாறாக நித்தியமான, அவசியமான, பரிசுத்தமான, வணக்கத்திற்குரியது. அதாவது கடவுள் என்ற அந்த பண்பு கொண்டவர் நித்தியமானவராக இருக்கிறார்.
அவசியம். கடவுள் உலகத்தை கடவுள் ரொம்ப முக்கியம். அது அவசியமானதுதான். அது ஒரு பரிசுத்தமானவர். கடவுள் எப்படிப்பட்ட மனிதர்களைப் போல ஆஹ் அல்ல. கடவுள் ஒரு பரிசுத்தமான ஒருவர். அவர் வணக்கத்திற்குரியவர், போற்றுதலுக்குரியவர் தான் கடவுள். இதே போல பல சிந்தனையாளர்கள், மதங்கள் கடவுளை பல பண்புகளுடன் விவரிக்கின்றன. அப்ப கடவுள் எல்லாம் வல்லவர். எல்லாம் வல்லவர்னா அவருடைய வல்லமை சர்வ வல்லமை படைத்தவர். அவரால் செய்ய முடியாத காரியம், அவரால் கூடாத காரியம் அது எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல இல்லை. எல்லாம் வல்லவனா அவரால் எதையும் செய்ய முடியும். அதை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், காக்கவும் முடியும். அவரால் எல்லாமே செய்ய முடியும். எல்லாம் அறிந்தவர், எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர், எல்லா காலங்களையும் அறிந்தவர். இருக்கிற உயிர்களா இருக்கட்டும், உயிரற்ற ஜடங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே அறிந்தவர். நித்தியமானது, ஒரு எளிமையானது. அவருடைய பண்பு நித்தியமானது. கடவுள் எப்பவுமே அழியக்கூடாத ஒரு எட்டர்னல் காடா தான் அவர் இருக்காரு. மனிதர்களை போல ஒரு பிறப்பு இறப்பு என்ற ஒரு எல்லைக்குள் வரையறுக்கப்பட்டு இவ்வளவு நாள் இவர் இருப்பார்கள், அப்புறம் இறந்துடுவார் அப்படி ஒரு எல்லைக்குள்ள ஒரு கட்டுக்குள்ள அவர் இல்லை. அவர் நித்தியமான அவருடைய பொழுது இருக்கக்கூடியவர். எளிமையான கடவுள் ஒரு எளிமையான பண்புன்னு எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர். அதனால ஒரு எளிமையான பண்பை உடையவராக இருக்கார். அவசியம், நல்லது, ஒன்று மாறாது. கடவுள் என்பவர் இந்த பிரபஞ்சத்திற்கு அவசியம். அது கடவுள் நல்லவர். அவர் ஒன்றே ஒன்றாக இருக்கிறார். இறைவன் என்பது ஒன்று, கடவுள் என்பது ஒன்று. அது மாறாதது. மாற்றமே இல்லாத ஒரு உலகத்தில் உள்ள எல்லாமே மாறக்கூடியது. எல்லாம் மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. மாறாதது என்பது நிரந்தரமானது இல்லை. அப்ப மாறாதது அப்படின்னா அது கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற உயிரினங்களையோ அல்லது மெட்டீரியல் எதையுமே மாறாதது என்று சொல்லுது. எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. அன்பு சரியானது. கடவுள் அன்பு நிறைந்தவர். அவர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தக்கூடியவர். அவர் பாரபட்சமற்ற ஒரு அன்பை செலுத்தக்கூடியவர். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல இவருடைய அன்பு. அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர் தான் கடவுள். சரியானவர். சரியானவர். அவர் குறையில்லாதவர், அவர் குற்றமற்றவர். அவர் எந்த குறையும் சொல்ல முடியாது. கடவுள்னா சரி அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வரையறைக்குள்ள இருக்கவர். கடவுளின் இந்த சில பண்புகளுடன் ஆண் பெண் என்று கடவுளை வரையறுக்க முடியாது. கடவுள் ஆண் தான் கடவுள், பெண் தான் கடவுள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வசதிக்காக அவர் ஆண் என்று குறிப்பிடப்படுவார். கடவுள் அப்படின்ற போது கடவுள் நம்ப அது ஆண்பாலை குறிக்கிறது. அது இறைவன், ஆண்டவன் இப்படி நம்ம சொல்லும் போது அது இறைவன் அப்படின்றது ஆண்பால் தான் குறிக்குது. அது மேற்கத்திய கலாச்சாரத்தில் அது சொல்றோம். ஆண் என்ற ஒரு என்ற பெயரை வைத்தான் அழைக்கின்றார்கள், குறிப்பிடுகிறார்கள். கடவுள் படைப்பாளராக நம்ம பார்க்கிறோம். பாரம்பரிய இறைகளின் படி கடவுள் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் என்று கூறப்படுகிறது. பாரம்பரிய இறைகள் முன்பு இருந்த அந்த கடவுள் கோட்பாடு, கடவுள் அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் என்று கூறப்படுகிறது. அதை ஒன்றுமில்லாமல் உருவாக்கி இருக்க வேண்டும். முன்னாள் நிகிலோ அது இறை நம்பிக்கையின் முக்கிய அம்சமாகும். ஏனென்றால் கடவுள் என்பது பொருளுடன் செயல்படும் அல்லது உள்ளே வரும் ஒரு வெளிப்புற சக்தி அல்ல என்பதை இது குறிக்கிறது. பாரம்பரிய இறையியலின்படி கடவுள் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் என்று கூறப்படுகிறது. கடவுளை ஒரு படைப்பாளராக பார்க்கிறாங்க பாரம்பரிய இறையியலாளர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்காங்க. அது ஒன்றுமே இல்லாம அவர் உருவாக்கியிருக்கார். வேதாகம பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, அவர் வார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தை அப்படியே உருவாகுது. அது பொருளாவோ, அது உயிரினங்களாகவோ, அது பறவையாகவோ அல்லது நீர்வாழ் உயிரினங்களாகவோ, செடிகள், மரங்கள், மலைகள் இப்படி எல்லாமே உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றுமே ஒரு வார்த்தையால சொல்றாரு. அது அப்படியே உருவாகிறது. அப்ப அவர் எதிலிருந்து உருவாக்கினார் அப்படின்னா, எதிலிருந்தும் உருவாக்கல. அங்க ஒன்றுமே இல்லை. வெறுமனே இருக்கிற வெறும் ஒரு வார்த்தையாலதான் சொல்றாரு. அது அப்படியே வார்த்தையா அது உருவமாய் வடிவமாய் நிக்குது. இது இறை நம்பிக்கையின் முக்கிய அம்சமாக அதாவது நிகிலோ அப்படின்றது. ஏனென்றால் கடவுள் என்பது பொருளுடன் செயல்படும் அல்லது உள்ளவர். கடவுள் இந்த பொருளோட தொடர்புடையவர். இதை வச்சுதான் செயல்பட்டாரு. இதோட தொடர்புடையவர். இவர் வெளியில இருக்கிற சக்தி, அது உள்ள இருக்க சக்தி, இப்படி எதுவுமே சொல்ல முடியாது. கடவுளுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதையுமே சொல்ல முடியாது. அதை தாண்டி அவரு அந்த குணங்கள், அந்த சக்தி எல்லாத்துக்கும் மேல ஒரு
மேலான ஒரு சக்தியை உடையவர், மேலான ஒரு பொருள் நம்பிக்கைக்குரியவர். அப்ப அவர் உருவாக்குவதை கடவுள் படைப்பிலிருந்து பிரிக்க முடியாது. அவர் உருவாக்குறது அந்த கடவுளுடைய படைப்பிலிருந்து எதுவுமே பிரிக்க முடியாது. எல்லாமே அவருடைய படைப்பு. அவரை விட்டு அதை பிரிக்கவும் முடியாது. நித்திய சிந்தனையாளர்களின் கூற்றுப்படி தற்காலிகமானது உயிரினங்களின் இன்றியமையாத அம்சமாகும். தற்காலிகம் அப்படின்னு நிரந்தரம் என்பது கடவுளுக்கே சொல்லப்படக்கூடிய, கடவுளுக்கே பொருந்தக்கூடிய ஒரு சொல். அப்ப தற்காலிகமானது உயிரினங்கள் இன்றியமையாத அம்சம். தற்காலிகம்ன்றது உயிரினங்கள் பிறக்கக்கூடியது, வாழக்கூடியது, அழியக்கூடியது. இப்போ உயிரினங்கள் எல்லாமே அது மனிதர்களாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக எல்லாமே ஒரு தற்காலிகமானவர்களாக தான், தற்காலிகமானவைகளாக தான் இருக்கு. குறிப்பிட்ட காலத்துல இது வாழ்ந்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த உயிரினங்கள் எல்லாமே இருக்கு. இது தற்காலிகமான ஒரு அம்சத்தை பெற்றிருக்கிறது. படைப்பு என்பது ஒரு தெய்வீக காலமற்ற ஆணையின் விளைவாகும். ஒரு தெய்வீக காலமற்ற ஆணையின் விளைவாகும். படைப்பு ஒரு தெய்வீக செயல். அது ஒரு ஆணை, ஒரு குறிப்பிட்ட இதனாலதான் அப்படின்றது இல்லை. கடவுளுடைய கடவுள் படைப்பிற்கு முன் இருக்கிறார். குணத்தால் அவர் பிரபஞ்சம் இன்னும் இல்லாத நேரத்தில் இருந்தது. உருவாக்கப்பட்ட அனைத்தும் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. உருவாக்கப்பட்ட எல்லாமே சரியான நேரத்துல தான் இருக்கணும். அது ஏன்னா கடவுளுடைய படைப்பு. அவருடைய படைப்புல எந்த குறைபாடுகளும் இருக்காது. உருவாக்கப்பட்ட எதுவும் அவசியம், நித்தியமானது, மாறாதது மற்றும் அழியாது. அவர் உருவாக்கப்பட்டது எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக, அவருடைய விருப்பத்துக்காக அவர் எல்லாத்தையுமே உருவாக்குறாரு. அவர் உருவாக்குறது நித்தியமானது, அழியாது என்று குறிப்பிடலாம். அது அவர் உருவாக்கும் போது எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. கடவுள் நித்தியமானவர். முதலாவதாக கடவுள் நித்தியமானவர் என்றால் கடவுள் காலமற்றவர் அல்லது வேறு வார்த்தைகள் கூறுவதனால் அவர் காலத்தால் வரையறுக்கப்பட்டவர் அல்லது நிபந்தனைக்கு உட்பட்டவர் அல்ல. கடவுள் நித்தியமானவர். நித்தியமானவர் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர். உலகம் அநித்தியமானது, அழியக்கூடியது, மாறக்கூடியது. ஆனா கடவுள் ஒருவர் மட்டுமே ஒரு நித்தியமான ஒரு குணாதிசயங்களை, குணத்தை கொண்டவர். அவர் காலமற்றவர். அவருக்கு காலம் இல்லை. அவர் இந்த காலம், அந்த காலத்துல முன்னாடி இருந்தாரு, இப்ப இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான இது இல்லை. இல்லை இப்ப இல்லை, இனி வருவார் அப்படி இல்லை. இறைவன் கடவுள் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர். அவர் அந்த காலத்தால ஒரு வரையறுக்கப்படி இந்த காலத்துக்குள்ளதான் உரியவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. எல்லா காலத்திலும் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டவர் இல்லை. அவர் ஒரு சுதந்திரவாளி. தன்னைத்தானே நான் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு சுதந்திரவாளியாக கடவுள் இருக்கிறார். இரண்டாவதாக கடவுளுக்கு ஆரம்பம் இல்லை என்றும் அவரால் முடிவடைய முடியாது என்றும் அர்த்தம். இதே நித்தியமானவர் என்ற பொருளுக்கு கடவுள் ஆரம்பமும் இல்லை, அவரால் முடிவடையவும் முடியாது. இப்போ மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய தத்துவ ஞானிகள் இறையாளர்கள் சொல்ல கடவுளுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாததான் கடவுள். அவரும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர், இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எப்பொழுதும் இருக்கிறவர். அவர் கடந்த காலத்திலும் இருக்கிறார், நிகழ்காலத்திலும் இருக்கிறார், எதிர்காலத்திலும் அவர் இருப்பார். அதை எப்பொழுதுமே இருக்கக்கூடிய முடிவில்லாத ஒரு இறைவன் தான் நித்தியமானவர். முடிவற்ற கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார் என்றும் இருப்பார். கடவுளின் இம்முறை இருப்பு முன் அல்லது பின்னர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. வேறு விதமாக கூறினால் கடவுளில் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எது அனைத்தும் ஒரே நேரத்தில் இப்போது ஒரே மாதிரியாக வழங்கப்படுகிறது. இந்த 3 காலத்திலும் இருக்கக்கூடியவர் இந்த கடவுள். 3 காலத்திற்கும் பொருந்தும். மனிதர்கள் அப்படி இல்லை. கடந்த காலத்தில் இருந்தவர்கள் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை, நிகழ்காலத்தில் இருப்பது எதிர்காலத்தில் இருப்பதில்லை. அப்போ காலங்கள் மாற மாற மனிதர்களுடைய பிறப்பு, இறப்பு எல்லாமே மாறிக்கொண்டே போகிறது. அவர்கள் வினைகளின் படியும் அவர்களுடைய பிறப்பு அதுலேயும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனா இறைவன் கடவுள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியானவர், ஒரே நேரத்தில் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இது முற்றிலும் அடுத்தடுத்து இல்லாமல் நாம் அடையாளம் காணக்கூடிய எதையும் கடவுள் கொண்டிருக்கவில்லை. நம்ம சொல்ற மாதிரி கடவுள்னா இப்படி இருப்பாரு, கடவுள் அப்படி இருப்பாரு, நம்ம ஒரு வரையறையை வச்சு கடவுளை உருவகப்படுத்தி சொல்லக்கூடிய அளவில் ஒரு வரையறைக்குள் உட்படுத்தக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. இந்த பார்வை தெய்வீக நித்தியத்தின் கிளாசிக்கல் பார்வை என்று அழைக்கப்படுகிறது. தெய்வீக நித்தியத்தின் தற்காலிக பார்வை அதன் பாதுகாவலர்களின் கூற்றுப்படி காலமற்ற கடவுள் பரந்த அளவில் இருக்க வேண்டும்.
கடவுள் வந்து நித்தியமானவர் அப்படின்னா, அவர் நித்தியமானவரா இருக்காரு. அவர் ஒரு பாதுகாவலர்ன்னு கூற்றுப்படி என்னன்னா, காலமற்ற கடவுள், பரந்த அளவில் இருக்கிறார். அதாவது எங்கும் வியாபித்துள்ள, இறைவன் இல்லாத இடமே இல்ல. கடவுள் இல்லாத இடமே இல்ல. கடவுள் வந்து இங்க தான் இருக்காரு, அங்க தான் இருக்காரு, கோயில்ல தான் இருக்காரு அப்படின்னு இல்ல. சிலர் வந்து கருத்து சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனா கடவுள பார்த்தேன், கடவுள்ட்ட பேசினா கடவுள் இந்த கோயில்ல தான் அவர் இருக்காரு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் மத்தியில் சிலர் வந்து வேற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். கடவுள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காரு. தமிழ்ல இதுல சொல்லும்போது கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தூண் கடவுள் எங்க இருக்காரு, எங்க இருக்காருன்னு கேட்கும்போது தூணை உடைச்சு வரும்போது கடவுள் வராரு. அப்ப அந்த கடவுள் இங்கதான் இருக்காரு, எங்க இருக்காரு, இங்க இருப்பாரா? அப்ப தூண்ல இருப்பார், துரும்பில் இருப்பார். அதை உடைச்ச உடனே கடவுள் வராரு. அப்ப வந்து கடவுள் எல்லா இடத்துலயுமே இருக்காரு அப்படின்றத சுட்டி காட்டுறதாக இருக்கிறது. கடவுள் வந்து சர்வ வல்லமை படைத்தவர். ஆம்னிபொட்டன்ட் பொட்டன்ஸ் என்ற வார்த்தை வந்து 2 லத்தீன் வார்த்தைகளால் ஆனது. ஆம்னிஸ் ஆல் மற்றும் பொட்டன்ஸ் சக்தி வாய்ந்த. இந்த ஆம்னிபொட்டன்ஸ் என்பது சக்தி வாய்ந்த என்று பொருள்படுகிறது. லத்தீன் வார்த்தைகளான சக்தி வாய்ந்த என்று பொருள்படுகிறது. இப்ப கடவுளுக்கு இருக்கக்கூடிய சக்தியும் திறனும் மனிதர்களுக்கு இல்லை. மனிதர்களுக்கு திறன்கள் சக்திகள் உண்டு. ஆனால் கடவுளுக்கு நிகரான சக்தியோ திறன்களோ அவர் மனிதர்களிடத்தில் இல்லை. இந்த எல்லாவற்றையும் செய்யும் திறன் அல்லது முழுமையான சக்தியை கொண்டிருப்பதை குறிக்கிறது. இந்த ஆம்னிபொட்டன்ஸ் வந்து எல்லாவற்றையுமே செய்யக்கூடிய திறன். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே அவரால் செய்ய முடியாததே இல்லை. மனிதர்கள் வந்து சில திறமையானவர்கள் சில விஷயங்களை செய்வார்கள். திறமையற்றவர்கள் அவற்றை செய்ய முயலாது. அதை வேற ஒரு செயல்களை அவர்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையுமே செய்யக்கூடிய திறன் வந்து கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கும். அவர் தான் சர்வ வல்லமை படைத்தவர். அப்ப அவர் வந்து வாயில சொல்றதெல்லாம் நடக்குது. அதை செய்யறாரு, அதை செய்யுது. அவர் சொல்ற வார்த்தைக்கு எல்லாமே வந்து இயற்கையும் எல்லாமே வந்து கட்டுப்படுது, கீழ்ப்படியுது. அப்ப கடவுள் வந்து எல்லாவற்றையும் செய்யும் சக்தியாக இருக்க வேண்டும். சர்வ வல்லமை படைத்தவர் என்ற தலைப்பு கடவுள் வலிமை அல்லது சக்தி அனைத்தையும் உடையவர் என்பதை குறிக்கிறது. கடவுள் வந்து எல்லாவற்றையுமே செய்யும் சக்தியாக இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து எல்லா வலிமையும் சக்தியும் அனைத்தும் உடையவர் என்பதை வல்லமை படைத்த இறைவன் உடையவர் என்பதை குறிப்பிட முடியும். கடவுளுக்கு முக்கியமாக படைப்பாளியாகவும் ஒழுங்கை நிலைநாட்டுபவராகவும் படைக்கப்பட்டவற்றின் ஆட்சியாளராகவும் அதிகாரம் உள்ளது. அப்ப இந்த கடவுள் வந்து சர்வ வல்லமை படைத்த கடவுள் வந்து முக்கியமாக ஒரு படைப்பாளியாகவும் இருக்காரு, ஒழுங்கை நிலைநாட்டுபவராகவும் இருக்காரு. அப்ப கடவுள் மூலமாக சொல்லக்கூடிய மதங்கள், கடவுளை பின்பற்றக்கூடிய மதங்கள் சில சட்டதிட்டங்களையும் கோட்பாடுகளையும் வரையறை செய்து வைத்திருக்கின்றன. அப்ப அந்த வரையறையைப்படி மக்கள் அதை பின்பற்றுகிறவர்களாக, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அதை நிலைநாட்டுபவர்களாக செயல்படுகிறார்கள். அப்ப அந்த ஒழுங்கை நிலைநாட்டுவதாக கடவுள் வந்து செயல்படுகிறார். படைக்கப்பட்டவன் ஆட்சியாளர். எல்லா படைப்புக்கும் காரணராகிய இறைவன் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறார். ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு. ஒரு மனிதனை வந்து அவரை ஞானியாக்குவதும் அவனை மூடனாக்குவதும் அவரால் எல்லாமே செய்ய முடியும். அப்ப அந்த மனிதர்களை ஆட்டுவிக்கக்கூடிய அவர்களை நடத்தக்கூடிய ஆட்சியாளராகவும் அதிகாரம் படைத்தவர் இந்த சர்வ வல்லமை உள்ள இறைவன். கடவுள் இந்த உலகத்தின் இறைவன் மற்றும் அது அவருக்கு உட்பட்டது. அதன் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த கடவுள் வந்து உலகம் மற்றும் அதுக்கு அவருக்கு உட்பட்டவர். இந்த உலகம் எல்லாமே கடவுளுக்கு உட்பட்டதான் இருக்கு. அவருடைய அதிகாரத்தின் கீழே தான் இது எல்லாமே இருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை ஆள்வதற்கோ இயற்கையை ஆள்வதற்கோ இறைவனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அவரு அந்த சக்தியும் வல்லமையும் படைத்தவராக இருக்கிறார். கடவுள் என்ற கருத்து சர்வ வல்லமை படைத்தது என்பது படைப்பின் கோட்பாட்டில் மறைமுகமாக உள்ளது. கடவுள் என்று அழைப்பது நியாயமற்றது. இந்த முழுமையான அர்த்தத்தில் படைப்பாளி பின்னர் அவரால் செய்ய முடியாத விஷயங்கள் உள்ளன என்று சொல்வது. கடவுள் என்பது சர்வ வல்லமை படைத்தவர் படைப்பின் கோட்பாட்டுல மறைமுகமா இருக்கு. ஏன்னா கடவுள்னு அழைப்பது நியாயமற்றது, முழுமையான அர்த்தத்தில் படைப்பாளி பின்னர் அவரால் செய்ய முடியாத விஷயங்கள் உள்ளன. அது இப்போ அவரால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவரு கடவுள் வந்து பொய் சொல்ல முடியாது. அப்ப முடியாது என்ற விஷயம் வந்து அவரால் அவர் படைத்த உலகத்தை பிரபஞ்சத்திலே அவர் உண்டாக்குறாரு.
ஆனா நல்ல விஷயங்கள மட்டும் செய்யக்கூடியவர், நன்மையானவர், வலிமை படைத்தவர். அப்ப சரியானதை தான் அவர் செய்யக்கூடியவர். இவர பொய் சொல்லுன்னு சொன்னா கடவுள் பொய் சொல்வாரா? கடவுள் வந்து தவறு செய்வாரா? அப்ப செய்ய முடியாது. அவரால செய்ய முடியாத விஷயங்கள் வந்து தவறுகள், பொய்யெல்லாம் அவரால சொல்ல முடியாது. அவரால முடியாத விஷயங்கள் அதுதான். இறை சர்வ வல்லமை இப்ப எல்லாமே முடியும் அப்படின்னா, அந்த தவறானவற்றை செய்வதற்கு அவரால் முடியாது. ஒரு மனிதனை வந்து அவன் வந்து பிளஸ் பண்றாரு. பண்ணிட்டு அவர் வந்து இல்ல நான் பண்ண முடியாது. பேச்ச மாத்த முடியும். நான் உனக்கு நான் பிளஸ் பண்ண மாட்டேன். அது சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தாரு. அது நடக்கும். அதுதான் உண்மை. அப்ப அதை மாத்தி பேசுறதுக்கு ஒரு மனிதர் இல்ல. அவர் வந்து இறைவன். கடவுளின் சர்வ அறிவு. கடவுள் வந்து சர்வ ஞானி. புனித தாமஸ் கடவுளின் அறிவாற்றல் என்பது அவர் அனைத்தையும் அறிந்தவர் என்று பொருள். கடவுள் வந்து ஒரு உடல் அல்ல என்பதால் அவர் புலன் உறுப்புகளை கொண்டிருக்கவில்லை. புனித தாமஸ் வந்து கடவுளின் அறிவாற்றல் என்பது அனைத்தையும் அறிந்தவர் என்று பொருள்ல வந்து சொல்றாரு. அப்போ வந்து இறைவனுக்கு தெரியாத ஒரு தெரியாதது எதுவுமே இல்லை. அதாவது சர்வ ஞானி என்பது அவர் எல்லாமே அறிந்தவர். அவருக்கு தெரியாத விஷயமே இந்த பூமியில உலகத்துல 3 லோகத்திலையும் அது வந்து இருக்க முடியாது. கடவுள் வந்து ஒரு உடல் அல்ல புலன் உறுப்புகளை கொண்டிருக்கவில்லை. இவருடைய பார்வையில வந்து கடவுள் வந்து உடல் சார்ந்தவர் அல்ல. அது ஒரு உருவத்துல அவர் இல்ல. புலன்களை அவர் கொண்டிருக்கவில்லை. அவர் வந்து ஒரு ஆவியாக இருக்கிறார். அது உணர்வாக இருக்கிறார். அந்த அவரை வந்து உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் கொண்டிருக்கவில்லை. இது வாதிடப்படுகிறது. ஆனா அது அவர் வந்து இப்படிதான் ஒரு வரையறைக்குள்ள அவரை கொண்டு வர முடியாது. கடவுள் வந்து நித்யா அப்போ வந்து இது மாதிரி வாதிடுறாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப வந்து இவர் என்ன புனித தாமஸ் மாதிரி சொல்றாரு. அவர் வந்து உடல் சார்ந்து இல்ல. அவர் உறுப்புகளால அவர் கொண்டிருக்கல. அப்ப வந்து ஒரு உறுப்போ ஒரு உருவத்தை வச்சு இவர் இப்படிதான் கடவுள் இப்படிதான் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள அவரை கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த உணர்வு வந்து மற்றும் வந்து உணர்ச்சிகளை கொண்டிருக்கவில்லை. இது வாதிடப்படுகிறது. அப்ப கடவுள் நித்தியமானவர் என்றால் அவருடைய இருப்பு காலப்போக்கில் நீட்டிக்கப்படவில்லை. கடவுள் நித்தியமானவர்னா அவருடைய இருப்பு காலப்போக்கில் நீட்டிக்கப்படவில்லை. இறையச்சத்தின்படி கடவுள் எல்லாம் அறிந்தவர். எல்லா காலத்திலும் இருந்து எல்லா அறிவையும் எல்லையற்ற ஞானத்தையும் பெற்றிருக்கிறார். கடவுள் அப்படின்னா ஒரு இறை அச்சத்தின்படிதான் அந்த கடவுள் வந்து உருவாக்கப்படுறாரு. கடவுள்ன்றது வந்து ஆனா இந்த பிரபஞ்சத்தை வந்து உருவாக்குறது வந்து கடவுள் தான். அவர் தான் அது இருந்து எல்லாத்தையும் உருவாக்குறதுன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து என்னன்னா இறையச்சம் என்ற ஒரு கோட்பாட்டின்படிதான் கடவுள்ல வந்து ஒரு கடவுள்னு பெரிய சக்தி. அவரை வந்து நமக்கு நிகரானவர் அவர் இல்ல. நம்மகிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கு. இந்த சக்தி தான் நம்மள ஆட்டி வைக்குது. அப்ப அப்படி நம்ம வந்து தவறான ஒரு சரியான வழியை நம்ம பின்பற்றல அல்லது அந்த கோட்பாடுகளை மத கோட்பாடுகளை பின்பற்றவில்லை என்றால் அதற்கான ஒரு தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று இறை அச்சத்தின்படி கடவுளை வந்து ஒரு எல்லா காலத்திலிருந்து எல்லா அறிவையும் எல்லையற்ற ஞானத்தையும் பெற்றிருக்கிறவரா அவங்க வந்து பாவிக்கிறாங்க. அப்ப எல்லா காலத்திலும் வந்து எல்லா அறிவையும் எல்லையற்ற ஞானத்தையும் அவர் பெற்று இருக்கிறார். அப்பதான் வந்து ஒருத்தவங்களுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அது இவங்களை மீறிய ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் அந்த பயம் வந்து அவங்க மேல வருது. அப்ப சாதாரணமா எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம விட எல்லாவற்றிலும் மேலான ஒரு பெரிய ஒரு அதிகப்படியான ஒரு சக்தியை பெற்றிருக்கோம். ஞானத்தையோ சக்தியோ பெற்றிருக்கிறவர்களிடம் மட்டும்தான் நமக்கு அந்த அச்சமும் பயமும் ஏற்படும். நடக்கும் அனைத்தையும் கடவுள் முன்கூட்டியே அறிந்திருப்பதன் அடையாளமானது அவருடைய சொந்த நோக்கமே. அப்ப நடக்கிற கடவுள் மட்டும்தான் வந்து முக்காலத்தையும் அறிவாரு. என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்கவிருக்கிறது, இப்படி எல்லாவற்றையும் அவர் அறிந்திருப்பதன் அடிப்படையே வந்து அவருடைய சொந்த நோக்கம் தான். சொந்த நோக்கத்தான் உருவாக்குறாரு, நடத்துறாரு. முன்னாடி இது நடக்க போகிற அந்த எல்லாவற்றையும் உணர்ந்தும் இருக்காரு. அப்ப கடவுளின் அறிவு வந்து முற்றிலும் உள்ளுணர்வு இருப்பதையும் என்னவாக இருக்கும் என்பதையும் அவர் சமமாக பார்க்கிறார். கடவுளின் அறிவு வந்து உள்ளுணர்வு. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். சர்வஞானி அப்படின்னாவே அவர் எல்லாம் அறிந்தவர் என்றது பொருள். அப்ப அவருக்கு எல்லாமே தெரியுது. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. அப்ப கடவுளின் இந்த அறிவு வந்து முற்றிலும் உள்ளுணர்வு. இப்ப இது நடந்திருக்கு, அடுத்தது நடக்க போறது,
சில நேரங்கள்ல நம்மளே சொல்லுவோம். நம்மளே இன்ட்யூஷன் வந்து இது மாரி சொல்லுது. அப்படி நடக்க போகுது. அப்படி எனக்கு சில நேரங்கள்ல வந்து பயமா இருக்கு. இந்த மாரி ஒரு காரியத்த குறிச்சு எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு நினைக்கும்போது நம்ம எத நினைச்சு பயப்படுறோமோ அந்த காரியம் நடந்துரும். அப்ப இது ஏதோ சந்தோஷமான செய்தி வரப்போகுது. எனக்கு இது மனசுக்குள்ள வந்து ஒரு தோணும் சந்தோஷமா ஏதோ ஃபீல் பண்றான். அப்ப ஏதோ சந்தோஷமான செய்தி வந்து கேட்க போறோம். அப்படின்றது இந்த உள்ளுணர்வு சாதாரண மனிதர்களுக்கே இருக்கும் பொழுது, கடவுளின் அறிவு வந்து முற்றிலும் உள்ளுணர்வு. அப்ப அவருக்கு எல்லாமே எல்லா காலத்திற்கும் உரியது எல்லாமே அவருக்கு வந்து தெரியுது. அவர் எல்லாத்தையும் சமமாகவும் பார்க்கிறார். அப்ப இருப்பதும் என்னவாக இருக்கும் என்பதையும் இப்ப இப்படி இருக்கு. இனி என்னவா இருக்கும் அப்படின்றது வரைக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நித்தியமானவராக இருந்தால் கடவுளின் அறிவு காலமற்றது. கடந்த காலத்தில் நடந்த அனைத்தையும் அறிவார். அவர் நித்தியமானவராக இருந்தால், நிரந்தரமானவரா, நித்தியமானவரா இருந்தால் கடவுளின் அறிவு வந்து காலத்திற்கு உட்பட்டது அல்ல. அது காலமற்றது, காலம் சார்ந்தது அல்ல. அதையும் தாண்டியது. அப்ப கடந்த காலத்தில் நடந்த அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு கடந்த காலம் நமக்கு தெரியாது கடந்த காலம் என்ன நடந்தது. ஆனா கடவுளுக்கு வந்து எல்லா காலமும் தெரியும். கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதையும் அவர் அறிவார். கடவுள் வந்து எளிமையானவர். எப்போவுமே தி சிட்டி ஆஃப் அகஸ்டின் என்ற புத்தகத்தில் தெய்வீக எளிமை பற்றி பிரபலமான கணக்கு வருகிறது. ஒரே ஒரு நன்மை உள்ளது. அது எளிமையானது மற்றும் மாற்ற முடியாதது. அது கடவுள். அதாவது கடவுள்னா நம்ம இப்போது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கடவுள் வந்து பிரம்மாண்டமா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவர் வந்து சர்வஞானி, சர்வஞானீஸ்வரர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் நித்தியமானவர், இப்படி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ வந்து இது கடவுள் எளிமையானவர் அப்படின்னு ஒரு கருத்து வருது. அப்ப இந்த எளிமையான இது வந்து அவர் ஒரு எளிமையானவரா இருக்காரு. அதுல வந்து ஒரு நன்மை இருக்கு, ஒரு எளிமை இருக்கு. அது மாற்ற முடியாது. அது இப்படிதான். எளிமைன்னு இப்படிதான். இந்த கேரக்டர்ல இப்படிதான். அது வந்து மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கடவுள். இந்த நன்மையின் மூலம் அனைத்து நல்ல விஷயங்களும் உருவாக்கப்பட்டன. அப்ப இந்த எளிமையான ஒரு கடவுள் எளிமையானவர் அப்படின்றது வந்து கடவுள் வந்து மிகப்பெரியவரா இருந்தா யாருமே பக்கத்துல போக முடியாது. அவரு வந்து அவருக்கும் மனிதர்களுக்கும் நிறையவே தூரம் இருக்கும். அவ்வளவு ஈஸியா அந்த கடவுளை போய் பார்க்க முடியாது. கடவுளுடைய ஆஹ் தொடர்பு இல்லாம இருப்பாங்க. அப்ப இந்த எளிமை தன்மை அப்படின்றதுதான் கடவுளையும் மனிதனையும் வந்து இலகுவாக ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அப்ப நன்மையும் நல்ல விஷயங்களும் உருவாக்கப்பட்டன. அகஸ்டின் கருத்துப்படி கடவுள் எளிமையானவர் என்றால் அவர் மாறாதவர். அவர் வந்து எளிமையா தான் இருக்காரு. ஆனா அவர் மாற மாட்டார். அவர் அப்படியே தான் இருப்பார். அவர் எளிமையும் அவருக்கு வரும் ஒரு சிறந்த ஒரு குண அதிசயங்களில் ஒன்று. அப்ப ஆனா கடவுள் வந்து வெவ்வேறு பண்புகளை கொண்டிராது எளிமையானவர் என்றவர் கூறுகிறார். அவர் வெவ்வேறு பண்புகள் அவர் இப்படிப்பட்டவர் அப்படி மொத்தத்துல வந்து அவர் எளிமையானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளிசிட்டியா அவர் வந்து இருக்காரு. கடவுள் வந்து வெவ்வேறு பண்புகள்னா வேற வேற பண்புகள், அதாவது நல்ல பண்புகள் அவரிடத்துல உண்டு. அதுல வந்து அவர் அழிக்கக்கூடியவராக அப்படி ஒரு தீவிரமான ஒரு குணங்களை கொண்ட மாதிரியாக கடவுளை வந்து சொல்லப்படவில்லை. அவருடைய பண்புகள் வந்து வெவ்வேறு பண்புகளை கொண்டிராத, அதாவது அது எதிர்மறையான ஒரு பண்புகளை கொண்டிராத ஒரு எளிமையான பண்பை கொண்டவர் தான் கடவுள் என்று கூறுகிறார். கேண்டர்பரியின் ஆன்ஸ்லிமின் கூற்றுப்படி உயர்ந்த இயல்பு எளிமையானது. உயர்ந்த இயல்பு எளிமையானது அப்படின்றது வந்துன்னா உயர்ந்த இயல்பு தான் அந்த எளிமையானது என்று கூறுகிறார். அக்வினாஸ் கூற்றுப்படி கடவுள் எளிமையானவர், மாறாது மற்றும் அவர் வேறுபட்ட பண்புகளை கொண்டவர் அல்ல. கடவுள் சார்ந்திருக்க முடியாது. கடவுள் வந்து ஒரு தனித்துவமானவர். அதாவது அதுல வந்து டிரான்செண்டல் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு தனித்துவமானவர். அவர் வந்து எந்த ஒரு அவர் வந்து எதையுமே ஒரு சார்ந்து இல்லை. மனிதர்கள்லாம் கடவுளை வந்து ஒரு சார்ந்து இருக்கணும். கடவுளை நம்ம யாரை எதை எதிர்பார்க்கிறோமோ நம்ம அப்ப அவங்கள சார்ந்து இருக்கிறது இயல்பு. அப்ப கடவுள் வந்து ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவரு அந்த பண்புகளை கொண்டவர் இல்லை. அவர் வந்து மாறாதவர், எளிமையான ஒரு தனியா இதா இருக்காரு. அவர் வந்து பெரியவர். அப்ப அது எளிமை, அது எதையுமே அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இல்லை. சார்ந்திருக்கவும் முடியாது. ஏன்னா அவர் ஒரு தனித்துவமான ஒரு கடவுள். அப்ப அவர் போய் எதை போய் அவர் சார்ந்திருக்க முடியும்? அவர் வந்து எதையும் சார்ந்திருக்க முடியாது. அது வந்து இறைவன் வந்து எளிமையானவர். அந்த எளிமையானவர் இருந்ததுனாலதான் சாதாரண மக்களிடம் வந்து அவர் வந்து சாதாரண மக்களை கூட மக்களின் நிலையை கூட அவர் புரிந்து கொள்ள முடிகிறது என்று ஒரு மேற்கத்திய இறையாளர் கூறும்போது
ஸோ அது எளிமை தான் வந்து கடவுளை மனிதனிடத்துல வந்து ஈஸியா வந்து அணுக முடியுது. அந்த எளிமைத்தன்மை வந்து எல்லாருக்கும் அது மக்களுக்கு பிடிக்கும். ஒரு பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட வந்து அவ்வளோ ஈஸியா போ முடியாது. அவங்களுடைய கோரிக்கைகளை அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா எளிமையான இறைவனா இருக்கும்போது, அப்போ அவருடைய எளிமைத்தன்மை இவர்களை இறைவனிடத்திலே எளிதாக கொண்டு செல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. கடவுளின் அவசியம். அரிஸ்டாட்டில் இருந்து மேற்கத்திய தத்துவ இறையியலில் கடவுள் ஒரு அவசியமானவராக கருதப்பட்டார். சமகால கருத்து வந்து அவர் எப்போதாவது உள்ளே வந்ததோ அல்லது இருப்பில் இருந்து வெளியே போவதோ இயலாது. அவர் காரணமற்றவர். அவர் இருப்பு நித்தியமானது, அழியாதது. அரிஸ்டாட்டில் இருந்து மேற்கத்திய தத்துவத்துல இறையியல்ல வந்து கடவுள் ஒரு அவசியமானவராக கருதப்பட்டார். கடவுள் வந்து வேணும், கடவுள் வந்து இருக்கணும் அப்படின்றது ஒரு அவசியமா வந்து அவசியமானவராக கருதப்பட்டார். சமகால கருத்து அவரோட அந்த கான்டெம்பரரி பிலாசபர் என்ன தியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எப்போதாவது உள்ளே வந்ததோ அல்லது இருப்பில் இருந்து வெளியே போவதோ இல்லாது. கடவுள் வந்து எப்பவுமே இருக்கக்கூடியவர்தான். எப்பயோ உள்ள வந்தாரு, இப்ப கடவுளா வந்தாரு, அவர் கொஞ்ச நாள் இருந்தாரு, அவரு போனாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படி சொல்ல முடியாது. அவர் வந்து எப்பவுமே இருக்கிறவர். அவர் வந்து காரணம் எப்ப ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, எப்ப போவார், அதெல்லாம் இல்லை, எதுவும் சொல்ல முடியாது. காரணமற்றவர் அவர். அவர் இருப்பு வந்து நித்தியமானது, அழியாதது. அவர் எப்பவுமே இருக்கக்கூடியவர், அவர் நித்தியமானவர், அவர் அழிவில்லாதவர், எப்பவும் எங்கேயும் வியாபித்து நிலையாக இருக்கக்கூடியவர். இடைக்காலத்தில் வந்து அல்பிராபி போன்ற இஸ்லாமிய தத்துவவாதிகள் விளக்க தொடங்கினார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இல்லாதது தர்க்க ரீதியாக சாத்தியமற்றது. கடவுள் இல்லாதது தர்க்க ரீதியாக சாத்தியமற்றது. கடவுளின் அவசியமான இருப்பு பற்றி இந்த கருத்து உள்ளது. கடவுள் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு மனிதன்னா இப்போ ஒரு எந்த ஒரு குழுவா இருந்தாலும், ஒரு கூட்டமா இருந்தாலும், ஒரு குடும்பமா அதை வந்து நடத்துவதற்கு, அதை வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஒரு தலைவர் வந்து கண்டிப்பா வேணும். இப்ப தலைவர் இல்லாத ஒரு ஆடு இருக்கு, ஆடு மந்தை ஒரு மேய்ப்பன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து அது சரியா இருக்காது. அதை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அது சரியாக அது சிதறிவிடும். அது ஒழுங்கற்ற ஒரு நிலையில் மாறிவிடும். அப்போ அதை வந்து சரியான வழியில் நடத்துவதற்கு ஒரு அதை நடத்தக்கூடியவர், ஒரு பாதுகாப்பவர் கண்டிப்பா வேணும். அப்போ வந்து அவர் இருந்தாதான் அது வந்து எந்த நோக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின்படி அவைகளை நடத்துவதற்கு கடவுளின் பராமரிப்பு வந்து முக்கியமானதாக இருக்கிறது. அது கடவுளுடைய அவசியம் தேவைப்படுகிறது. அப்ப ஆன்சலமின் ஆண்டாலஜிக்கல் வாதத்தின் வெப்பம் தத்துவ ரீதியாக கடவுளை பற்றிய கருத்து மிகப்பெரிய கற்பனைக்குரியது. இருப்பு என்பது வேறு எந்த உயிரினமும் இல்லாத வகையில் சுய விளக்கமாகும். அது இருப்பு என்பது வேறு எந்த உயிரினமும் இல்லாத வகையில் சுய விளக்கமாகும். இறைவனா இப்படித்தான், அது வந்து இந்த உயிர் மாதிரி, அது மாதிரி, இது மாதிரி ஒரு ஒப்பிட்டு இது சொல்றதுக்காக சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சுய விளக்கமாகணும். கடவுள்னா இவருடைய இருப்பு வந்து அவரே ஒரு விளக்கமாக அவர் இருக்கிறார். கடவுள் என்றால் வரையறையின்படி கடவுள் இருப்பது அவசியம் என்று கூறுவதற்கான உந்துதல் வந்து நம்பிக்கை வந்து உருவாகுது. அப்ப அந்த கடவுள் இருக்காரு, அவர் இப்படிப்பட்டவர்னா இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இல்ல நம்பிக்கையில இருந்தா உருவாகுது. ஒரு சமயத்திற்கு ஒரு கடவுள் என்பது ஒரு அவசியமான ஒரு ஒன்று. அப்ப அந்த கடவுளை வந்து எப்படி அவங்க வழிபடுறாங்க அல்லது அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நம்பிக்கையில இருந்து தான் வந்து எல்லாருமே எல்லா கடவுளுடைய இருப்பை வந்து எல்லாம் அதை ப்ரூவ் பண்றதுக்கு முடியாது. கடவுளுடைய இருப்பை அவர்கள் உணர வேண்டும். ஒவ்வொருவரும் வந்து அவர்கள் உணர வேண்டும். அந்த உணர்வு வந்து எங்க இருந்து வருது? அது நம்பிக்கையில இருந்து தான் உருவாகுது. கடவுள் இருக்காருன்றது எதை வச்சு நம்ம சொல்றோம்? அது நம்புறோம். அப்ப கடவுள் இருக்காரு அப்படி ஒருத்தருக்கு சொல்லும் போது அப்ப அவரும் அதை நம்புறாரு. அப்ப நம்புறதுதான் கடவுளின் இருப்பு இருக்கிறது. இப்ப எதுவுமே இல்லை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னமா இல்லைன்னா இல்லைதான். அங்க அப்புறம் என்ன இருக்கும்? அது சொல்றதுக்கு அதை நிரூபிப்பதற்கான எதுவுமே இல்லை. அப்ப இருப்பு என்பதை நிரூபிப்பதற்கு அது வந்து மதங்களை பொறுத்தவரை, கடவுளை பொறுத்தவரை அது வந்து ஒரு நம்பிக்கைக்குரியதா இருக்குது. இது மெட்டாபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு அறிவியல் சார்ந்ததாக அல்ல, இல்ல நம்பிக்கையை சார்ந்ததாக அதை தான் அதுல முக்கியமானதாக இருக்கிறது. அதை வச்சுதான் கடவுளுடைய இருப்பு, அதனுடைய அவசியம் எல்லாமே வந்து உருவாக்கப்படுகிறது. அடுத்து வந்து யூனிட் 8 நேச்சர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். கடவுளின் இருப்புக்கான
கடவுளின் இருப்புக்கான பாரம்பரியவாதங்கள், அதாவது கடவுள் அறிவோம். கடவுளின் இருப்பின் உண்மையான நிரூபணத்தை, அதற்கான வழிகளை நாம் பார்க்க வேண்டும். அதாவது கடவுள் இருக்கிறார் என்ற கருத்து உண்மை என்பதை காட்டுகிறது. இதுதானா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அதாவது இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்குமெண்ட் ஆஃப் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத வந்து எதை வச்சு நம்ம சொல்றோம்? அதுக்கு வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ சில அறிவியலாளர்கள், சில இறையியலாளர்கள் வந்து அவங்களுடைய கருத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப கடவுள் இருப்பு அப்படி இருந்துச்சுன்னா, அப்ப கடவுளோட வந்து இப்படிதான் இருக்காருன்னா, அப்ப எதுக்கு என்ன காரணம்? கடவுள் இருக்காரா இல்லையா? அப்படி இருந்தாருன்னா அவர் யாரு? அவர் எங்க இருக்காரு? அவர் எப்படி வந்தாரு? எப்படி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாரு? யார் மூலமா உருவாக்குனாரு? எது எது வந்து சப்ஸ்டன்ஸா வச்சு அதை உருவாக்குனாரு? இப்ப அடுத்து இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து வருது, கேட்குறாங்க. அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு நிரூபணமான ஒரு வழிகளை அதை 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 வந்து உறுதிப்படுத்துவதற்கும் அதை நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறைகளை எல்லாம் தேடுறாங்க. அப்ப சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் நிரூபணத்திற்கான வழிகளை வந்து சொல்றாங்க. இப்ப கடவுளின் இருப்பின் உண்மையான நிரூபணத்தை, அதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும். கண்டிப்பா அதை நிரூபணத்துக்கான வழி, எதற்கான வழி என்னன்னு நம்ம பார்க்க வேண்டும். கடவுள் இருக்கிறார் என்ற கருத்து வந்து உண்மை என்பதை காட்டுகிறது. கடவுள் இதுதானா என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டும். இப்போ உண்மை கடவுள் இருக்கார் உண்மை அப்படின்னா அது உண்மைதானா அப்படின்ற கேள்வி கேட்க தோணும். இப்போ முன்மொழிவு தெளிவாக இருக்கிறதா இல்லையா? நமக்கு தன்னை நேரடியாக காட்டுவது தெளிவாக தெரிகிறது. கடவுள் முன்மொழிவு தெளிவாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. கடவுள் இருக்கிற நமக்கு தன்னை நேரடியாக காட்டுவது தெளிவாக தெரியும். இப்ப கடவுள் இருக்காருன்னு ஒரு விஷயத்த நமக்கு நேரடியா அப்படி காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது ஆமா இருக்கு, நம்ம நேரடியா பார்க்கக்கூடியது. பெர்செப்ஷன் வந்து நேரடியா வந்து கண்களால் காணக்கூடியது. அப்ப வந்து நம்ம ஆமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம காணக்கூடாத, நேரடியாக பார்க்க முடியல, ஒரு அனுமானத்தின் மூலமாக சொல்லக்கூடியது, அது வந்து நிரூபணமா சொல்ல முடியாது. ஒரு நேரடியா பார்க்கறது மட்டும்தான் ஒரு நிரூபணம், உண்மையான நிரூபணம் சொல்ல முடியும். அப்ப இன்ஃபரன்ஸோ அல்லது டெஸ்டிமனியோ, அதாவது எழுதியிருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்ட் இது எல்லாமே வந்து ஒரு அது வந்து நம்பிக்கை அடிப்படையாக தான் வச்சுதான் இருக்கு. அப்ப நேரடியா வந்து அதை நம்ம பார்க்கல, கடவுள் இருக்கிறாரு இருப்பு வந்து நேரடியா பார்க்கல. அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து இதெல்லாம் நம்ம சொல்றாங்க. பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், டெஸ்டிமோனி, கம்பேரிசன், இப்படி எல்லாம் சொல்லும்போது இதன் மூலமாக கடவுளுடைய இருப்பு இப்படி இருக்கு, உலகம் இருக்கு, கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இது அறிவுபூர்வமான வழிகள் இது வந்து சொல்லலாம். அப்பிரமாணங்களா அது சொல்றாங்க. அப்ப முன்மொழிவு தெளிவாக இல்லை, அப்படியானால் இது உண்மை அல்ல என்று அர்த்தமா? இல்லை, அது இல்லாமல் இருக்கலாம். முன்மொழிவு வந்து தெளிவா இல்லைன்னா இல்லை அப்படின்னா அது உண்மையில வந்து என்ன அர்த்தம்? உண்மை அல்ல என்று அர்த்தமா? இந்த மாதிரி கேள்விகள் வந்து வருது. அப்ப அது இல்லாமல் இருக்கலாம். வெளிப்படையாக ஆனால் அது உண்மையாக இருக்கலாம். கடவுள் இருக்கிறார் என்ற கருத்து வந்து தெளிவாக இருந்தால் அது இருக்காது. ஏனென்றால் இது ஒரு தெளிவான முன்மொழிவு அல்ல. இருப்பினும் உண்மையாகவும் உறுதியாகவும் இருங்கள். எனவே அது நிரூபிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இது அவசியம். எதுவுமே வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். கடவுளின் இருப்பு என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். அது எதன் மூலமாக நிரூபிக்கிறோம்? நான் நேரடியா பார்க்கிறேன். அப்ப பார்க்கிறேன் நேரடியா கடவுள் இருப்பு சொல்ல, கடவுள்ன்ற ஒரு இப்ப நம்ம சிலை வழிபாடோ இப்படி இருக்கும்போது இது இந்த கடவுள், இது ஒவ்வொரு சிலை வழிபாடும் ஒவ்வொரு கடவுளை வச்சு நம்ம வச்சிருக்கோம். அப்ப இதுதான் கடவுள்னு நம்ம காட்டுறோம். ஆனா அதனுடைய செயல்பாடுகள் அதை வந்து உணர்வுபூர்வமாக தான் அதை உணர முடியும். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? இது மாதிரி இருப்பாரு, அது மாதிரி இருப்பாரு. அப்ப கடவுள் இங்க இருக்காருன்னா இந்த சூழ்நிலைகள் இருக்கும்போது அப்ப கடவுள் அங்க இருப்பாரு. அப்ப ஒரு அனுமானத்துல கடவுள் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர கடவுள் வந்து முன்மொழிவுகளின் விதிமுறைகள் எங்களுக்கு நேரடியாக தெரியவில்லை. நாம் கடவுளை நேரடியாக பார்க்காத கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும். கடவுளை நம்ம நேரடியாக பார்க்கலன்னா அது எப்படியா நம்ம நிரூபிக்கணும். அப்ப நிரூபிப்பதற்கான என்ன வழிமுறைகள் அப்படின்றத வந்து நம்ம விவாதிக்கிறாங்க. கடவுளின் இருப்பு பற்றிய அகஸ்டின் கருத்து. புனித அகஸ்டின் போதனைகளில் கடவுளுக்கும் உலகத்துக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. இறைவன் வந்து நித்தியமானது, அதீதமானது, அனைத்தும் நல்லது, அனைத்து ஞானம், எல்லா வகையிலும் முழுமையானது. இப்படி வந்து எல்லாமே வந்து இறைவனை ஒரு சாதாரண ஒரு இதுல இருந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிலையில வந்து இருக்கக்கூடிய சொல்லக்கூடியதான் இடத்துல இறைவன் வந்து இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து இறைவன் வந்து அவர் காரணம், எல்லாம்,
ஒன்றுமில்லாத பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் அவர் கடவுள் என்று கற்பித்தார். அதாவது ஒரு உலகம் உருவாக்கத்திற்கு காரணம் யாரு? காரணம் ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னா அவர்தான் கடவுள். ஒன்றுமில்லாத பிரபஞ்சத்தை உருவாக்கியவர். உண்மை இல்லாத இடத்துல இருந்து ஒண்ணு உருவாக்குறது அந்த கடவுளால மட்டும்தான் முடியும். அது மனிதர்களால முடியாது. அதாவது இது ஒரு காம்போசிஷன்ல தான் இப்படி உருவாச்சு. அப்ப இதனால சில இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆன்சியன் கிரீக் பிலாசபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் நெருப்புனால உலகம் உண்டாது, ஒருத்தர் தீயினால், ஒருத்தர் நீர்னால நெருப்பு உலகம் உண்டாகுது, இது வந்து காற்றுனால உலகம் உண்டாகுது. இப்படி பல கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து முன்வைக்கும் போது, அப்ப ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒன்றை உருவாக்குவது, பிரபஞ்சத்தை உருவாக்குவது, அது கடவுளால மட்டும்தான் முடியும் அப்படின்ற கருத்தை வந்து புனித அகஸ்டின் வந்து போதனைகளை வந்து சொல்றாரு. அப்ப அவர் கடவுள் கற்பித்தார். ஆரம்பத்தில் வந்து எல்லாவற்றையும் முன்னரே தீர்மானித்தார். அதனால் என்ன நடக்கும் என்பதை முதலில் அறிந்திருந்தார். அவரது அனைத்து உயிரினங்களும் நித்தியம் முழுவதும் அறிந்திருந்தார். அப்போ வந்து ஆரம்பத்துல எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார். இறைவன் வந்து முற்றும் அறிந்தவர் தானே இறைவன். அப்ப எல்லாமே அறிந்த அந்த இறைவன் வந்து அப்ப எல்லாத்தையும் முன்னாடி என்ன நடக்கும் முன்னாடி இருந்து தீர்மானித்தார். அப்ப உலகத்தை வந்து அவர் உண்டாக்குறாரு, படைக்கிறாரு. அப்ப இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூத மதத்தை சார்ந்து அப்ப அந்த கிறிஸ்துவ வழிகள்ல வந்து மேலை நாடுகளில் அந்த கடவுள் கோட்பாடு எப்படி இருந்தது என்பதை மையமாக வைத்துதான் அவர் பேசுறாரு. அப்ப எல்லாவற்றையும் தீர்மானத்தின்படியே தான் இந்த எல்லா செயல்களுமே இந்த உலக நடக்கும் மனிதர்களுடைய உருவாக்கம் எல்லாமே நடைபெறுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அவரது அனைத்து உயிரினங்களும் நித்தியம் மற்றும் முழுவதும் அறிந்திருந்தார். அப்ப வந்து உயிரினங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு நித்தியமானவர். அவர் எல்லாமே அறிந்திருக்கிறார். அப்ப அவங்க எல்லா உயிரினங்களா இருக்கும், உலகமா இருக்கட்டும், உயிர் வாழ்றதா இருக்கட்டும், உயிரற்றவங்க ஜடப்பொருளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவரை அறிந்திருக்கிறார். அகஸ்டின் கடவுள் என்பது நிச்சயமயமாக்கல் மனித நல்லதாகவும் தகுதியானதாகவும் கருதும் அனைத்தும் அவர் முழுமையான பரிபூரண நல்லவர். அதாவது மனிதனை நல்லதாகவும் தகுதியானதாகவும் கருதும் அனைத்தும் அவர் முழுமையான பரிபூர்ணமா நல்லவர்னு ஒருத்தர் சொல்றேன்னா அது கடவுளா தான் இருக்கணும். அவர் முழுமையானவர்னா அவர் கடவுள் தான். பரிபூரணம் இருந்தவர்னா அவர் கடவுள் தான். நல்லவரா அவர் கடவுள். எல்லாம் தெரிந்தவரா அவர் கடவுள். எங்கேயுமே இருக்காரா? எல்லா இடத்தும் நிறைஞ்சிருக்காரா? அப்ப அவர் கடவுள். இப்படி எல்லாமே அவருடைய இருப்புக்கான ஒரு பண்புகள் எல்லாமே வந்து ஒரு உயர்வான பண்புகளை கொண்டதாக இருக்கிறது. கடவுளின் இருப்புக்கான புனித அகஸ்டின் மைய ஆதாரம் சிந்தனையிலிருந்து உள்ளிருந்து நிரூபணம் சொல்றாரு. அப்ப சிந்தனையில தான் அது உள்ள இருந்துதான் அது நிரூபணம் ஆகுது. அது அவசியமான மற்றும் மாறாத உண்மைகளை பற்றி மனதின் பயத்திலிருந்து தொடங்குகிறது. அப்ப இதுவும் வந்து ஒரு இறை அச்சம் என்று நம்ம பார்த்தது போல இறை அச்சத்தின் மூலம் ஒரு பயத்தின் மூலம் மனதின் பயத்தின் மூலமா அது தொடங்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதாவது நம்ம சாதாரணமா இருக்கும், ஏதாவது ஒரு பயம் வரும்போது அப்ப நம்ம ஏதோ ஒரு கடவுளை வந்து தேடி அந்த ஒரு அடைக்கலமா நம்ம எங்கேயாவது போகணும், யாரையாவது தேடுறோம். அப்போ மனிதர்கள சில விஷயங்களை வந்து நம்ம சொல்றோம். ஆனா எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை வந்து கடவுள் என்ற ஒரு வந்து நோக்கி நம்முடைய முறையிட்டுக்கிறோம். நம்ம மனதில் உள்ளதை வந்து நம்ம சொல்ல தொடங்குறோம். அந்த பயத்துல வந்து நம்ம எல்லாம் சொல்றோம். அப்போ ஒரு கடவுள்ன்ற ஒரு சக்தி வந்து இருக்கு, அது நமக்கு அந்த முடிவை நமக்கு தீர்வை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வந்து எல்லாத்தையும் வந்து சொல்ல தொடங்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆண்டாலஜிக்கல் வாதம் கடவுள் இருப்பதை வந்து காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் முதல் வகை வாதம் ஆண்டாலஜிக்கல் ஆகும். கடவுளை பற்றி, அதாவது ஒருவரால் தெளிவாக யோசனை செய்ய முடிந்தால் கடவுள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கடவுளை பற்றி, அதாவது ஒருவரால் தெளிவாக யோசனை செய்ய முடிந்தால் கடவுள் இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்றது. அப்ப கடவுளை பற்றிய அதாவது ஒருவரால் தெளிவாக யோசனை செய்ய முடிந்தால் கடவுள் வந்து இருக்கணும். அப்போ ஒரு நல்ல ஒரு அறிவுலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கடவுளுடைய இருப்பை வந்து அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஜெயின்ட் ஆன்ஸ்லம் வந்து 11ஆம் நூற்றாண்டு கேன்டர்பரி பேராயர். அவர் முதலில் தீவிரமான இந்த வாதத்தின் உருவாக்கம், அதாவது அவருடைய தீவிரமான வாதத்தின் உருவாக்கம் அப்பதான் ஆரம்பிக்குது. அவரோட வாதம் வந்து பின்வருமாறு இருக்கு. கடவுள் என்பது சாத்தியமான மிகப்பெரிய உயிரினம்,
எதைவிட பெரியதாக எதுவும் நினைக்க முடியாது. கடவுள் குறைந்தபட்சம் மனதில் அல்லது புரிதலில் இருக்கிறார். அது கடவுள் என்பது சாத்தியமான மிகப்பெரிய உயிரினம். எதை விட பெரியதாக எதுவும் நினைக்க முடியாது. அது ஒரு சாத்தியமான உயிரினம். அது இதோட பெருசு, அதை விட பெருசு நினைக்க முடியாது. கடவுள் வந்து குறைந்தபட்சம் வந்து மனதில் அல்லது புரிதலில் இருக்கிறார் அப்படின்றாங்க. கடவுள் வந்து யார் நேரடியா பாக்குறது? யாரும் பார்க்கல. அப்ப அவங்க கடவுள் எங்க இருக்காரு? நம்ம நினைக்கிறதுல தான் இருக்கு. நம்ம புரிதல்ல தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து கஷ்டத்துல போய் உரையிடும் போது ஒருத்தர் கடவுள் இருக்காரு அப்படின்னு அவரு வந்து அவர் உருவமா இல்லாத ஒரு ஆவியா கூட இருக்காரு அப்படின்னு நினைச்சு அதை நம்ம முறையிடுறோம், நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும்போது அந்த குறைந்தபட்ச மனதில் அந்த புரிதல்ல தான் அவர் இருக்காரு நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து சில இடத்துல மனசாட்சி படி அப்ப மனசாட்சி என்பது கடவுள் நமக்கு கடவுள், அது மனசாட்சி தான் அவனுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனதில் தோன்றக்கூடிய அந்த மனதில் உள்ள புரிதல்ல தான் இறைவன் வந்து இருக்காரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப ஆன்சர் வாதத்தின் பின்பற்றி தர்க்க ரீதியாக மிகச்சரியான தீர்ப்பு உண்மையில் இருக்க வேண்டும். ஆனாலும் அது வெளிப்படையாக இல்லை. அதனால் ஆன்சலமின் வாதத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அது புரிதல் வந்து மனதில் தான் இருக்கணும். அப்போ வந்து இது வந்து தர்க்க ரீதியா பார்க்கும்போது மனதில் இருக்கிறத வந்து எப்படி தர்க்க ரீதியா போது சில விளக்கங்கள் வந்து விவாதங்கள் அதுக்கான விளக்கங்கள் வந்து வரும். ஆனா வெளிப்படையா வந்து அதுக்கு விளக்கம் வரும். விவாதம் வந்து அது விளக்கத்துக்கு ஒரு விடையை வந்து அது கொண்டு வரும். ஆனா இது மன ரீதியாவோ அல்லது புரிதலில் ரீதியாகவோ இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது ஒரு சந்தேகத்துக்குரியதா இருக்கும் அப்படின்னு வந்து அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுது. ஆனால் ஆன்சம் கடவுள் என்ற கருத்து தனித்துவமானது என்பதால் இந்த வாதம் கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று பதிலளிக்கிறார். அப்ப இப்படி சொல்லும்போது அதை எப்படி வந்து இவருடைய வாதத்தை வந்து சந்தேகப்படுறாங்க. வாதத்தின் மீது சந்தேகம் ஏற்படுது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்ற கருத்து தனித்துவமானது என்பதால் இந்த வாதம் கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று பதிலளித்தார். இப்ப கடவுளுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய அந்த அவருடைய அந்த தனித்துவம் வந்து அது அவருக்கு மட்டும்தான் உரியது. அவரை வந்து புரிந்து கொள்வதற்கு மன ரீதியாக புரிந்து கொள்ளலாம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இறைவன் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொருத்தருடைய புரிதல்ல வந்து வெவ்வேறு விதமாக இருக்கிறது. இப்போ தமிழ்ல இந்து கடவுள்கள்லாம் வந்து கடவுளை பார்க்கிற விதமே வேற. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க பார்ப்பாங்க. இப்போ சைவத்துல எல்லாம் பார்க்கும்போது இறைவனை வந்து ஒரு அப்பா பிள்ளை அப்படின்ற உறவுல பார்ப்பாங்க. அப்புறம் இந்த சகோதரத்துவ அந்த இதில் சகமா இருக்கும். அது வந்து சகோதரன் மாதிரி அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் தாசனா ஒரு ஆண்டான் அடிமை அந்த உறவுல பார்ப்பாங்க. அப்படி பல உறவுகள்ல வந்து அப்புறம் சகோதரனா அல்லது நம்ம ஒரே லெவல்ல கடவுள்லாம் உயிரினமா அப்ப அந்த மாதிரி ரொம்பவும் ஒரு அந்யோன்யமா அல்லது ஒரு உயர்வா தாழ்வா நம்ம தாழ்வா இறைவன் உயர்வு அப்படின்ற பல புரிதல்களை வந்து இறைவனுக்கும் இவங்களுக்கும் உள்ள தொடர்புலாம் இருந்திருக்கு. இப்ப ஆண்டவர் அவரு வந்து ஒரு தனித்துவமா இருக்காரு. அவர் வந்து அதாவது கடவுளுக்கு மட்டும்தான் போற்றணும். கடவுள் வந்து தனித்துவம், மனிதனோட வந்து இப்படி இல்லை இப்படி இருக்காரு அப்படின்னா இல்ல, கடவுள் வந்து தனித்துவமானவர் என்று வந்து ஒரு பதிலளிக்கிறார். அண்டவியல் வாதம். இந்த வாதம் வந்து உலகின் இருப்பு உண்மையிலிருந்து தொடர முயற்சிக்கிறது. ஒரு உண்மையான படைப்பாளி. இந்த வாதங்கள் வந்து அரிஸ்டாட்டிலின் சிந்தனையில் உருவாகின்றன. அரிஸ்டாட்டிலின் கருத்துக்களை அறிவுஜீவியாக பயன்படுத்திய ஜெயின் தாமஸ் அக்வினாஸ் வழங்கினார். அதாவது உலகின் இருப்பு உண்மையிலிருந்து தொடர முயற்சிக்கிறது. ஒரு உண்மையான படைப்பாளி. அப்போ உண்மையான படைப்பாளி யாரு? உண்மையான படைப்பாளி வந்து இறைவன் தான் உண்மையான படைப்பாளி. இந்த வாதம் வந்து அரிஸ்டாட்டில் சிந்தனையில் உருவாகின்றது. அரிஸ்டாட்டில் கருத்துப்படி அறிவுஜீவியாக பயன்படுத்திய ஜெயின் தாமஸ் அக்வினாஸ் வழங்கினார். அதாவது அவரது சொந்த மத தத்துவத்தை கீழே வைக்க ஊடகம் இவை பொதுவாக குறிப்பிடப்படுகின்றன. அதாவது முதல் வழி வந்து இயக்கத்திலிருந்து நகரும் அனைத்தும் ஏதோ ஒன்றால் நகர்த்தப்படுகிறது. இப்ப நகரும் வந்து பீயிங்ஸ், மூமெண்ட்ஸ், அதாவது எந்த ஒரு செயலும் ஒரு செயல்பாடும் எல்லாமே ஒரு இயக்கத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அதை நகர்த்தக்கூடிய அது வந்து நகர்த்தப்படுகிறது. அப்ப செயல்படக்கூடிய நடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து இருக்காரு. அப்ப அது வந்து அவர் இருந்தாதான் அந்த செயல் வந்து நடக்கும். அதாவது நகரும் அனைத்தும் ஏதோ ஒன்றால் நகர்த்தப்படுகின்றன. ஏதோ ஒன்றால் நகர்த்தப்படுகின்றன அதை வந்து செய்யக்கூடிய ஒருவர் தனியாக இருக்கிறார்
இயக்கங்கள் உலகத்தில இயக்கங்கள் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த இயக்குறது யாரு? அப்ப அவர் ஒருத்தர் இருக்காரு. அப்ப அவர் வந்து இறைவன். அது கடவுள் என்பது. 2வது வழியா வந்து திறமையான காரணத்தின் தன்மையிலிருந்து எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்ப ஒரு பொருளுடைய உருவாக்கத்திற்கும், ஒரு பொருளுடைய செயல்பாட்டிற்கும், அவனுடைய ஆக்கத்திற்கும், அழிவிற்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்ப இந்த ஒரு காம்போசிஷன், ஒரு காம்பினேஷன் தான் இது உருவாக்கப்படுது. அப்ப இதன் மூலமா தான் இது அழிந்து போகிறது என்ற ஒரு காரணம் வந்து இருக்கு. இப்ப படைப்பிற்கான காரணமும் இருக்கு. அது உலகத்தை படைப்பதற்கான ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் யாரு அப்படின்னா அதுதான் அந்த கடவுள் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டிலுடைய கருத்துப்படி இந்த செயின்ட் தாமஸ் வந்து சொல்றாங்க. 3வது வழி வந்து சாத்தியம் மற்றும் தேவையிலிருந்து தனிப்பட்ட விஷயங்கள் தோன்றி பின்னர் இல்லாமல் போகும். அது 3வது வழியா என்ன சொல்றாங்கன்னா, சாத்தியம் மற்றும் தேவையிலிருந்து தனிப்பட்ட விஷயங்கள் தோன்றி பின்னர் இல்லாமல் போகும். அதாவது ஒரு விஷயம் தோணுது, தோணுபடி வந்து செயல்பாட்டுல இருந்துட்டே இருந்து காலப்போக்குல வந்து அது இல்லாம போயிடும். அப்ப ஒரு மனிதர்கள் இப்ப பிறக்குறாங்க, இறக்குறாங்க, அப்ப இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. பின்னர் வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க, இல்லாம போயிடுறாங்க. ஒரு மனிதனை வந்து உருவாக்குறதும், அந்த மனிதன் இறந்து போவதும், அந்த மனிதன் நான் வாழ்றதும், அவன் ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் இறந்து போவதும், அவன் இல்லாமல் போறதும். அதே மாதிரி மரங்கள் வந்து இப்போ ஒரு மரங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு வந்து ஆக்கப்படுது. அப்படியே வளர்ந்து பெருசாகி அது இலை உதிர்ந்து மறுபடியும் ஒன்றும் இல்லாம போகுது. இப்போ ஒரு ஆக்குது ஃபர்ஸ்ட் ஒரு உருவாக்கப்படுது, அது வளருது. பின்னாடி வந்து அது இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் வருது. இப்படி எல்லாத்தையும் வந்து அதை நடத்தக்கூடிய இந்த இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதற்கு ஒருத்தர் வேணும். அது வந்து அது கடவுள். எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விஷயங்களும் மட்டுமே சாத்தியமாக முடியாது. தானே என்று ஒன்று இருக்க வேண்டும். அதன் இருப்பு அவசியமான ஒரு உயிரினம் இருக்க வேண்டும். அப்ப வந்து எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வந்து இருக்கும். அந்த காரணம் என்னன்னா, அப்ப அந்த இறைவன் தான் அந்த காரணம். தானே ஒன்றாக இருக்கணும்னு அது தனித்து தானாக ஒன்று இருக்கணும். எதையும் சார்ந்து இல்லாம அது எது இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா காரணத்துக்கும் எல்லாத்துக்கும் செயல்பாட்டுக்கும் காரணம் இருக்கணும். அந்த காரணம் இறைவன் இருக்கு. அப்போ இவர் வந்து அரிஸ்டாட்டில் சொல்லும்போது அரிஸ்டாட்டில் வந்து இறைவனை வந்து ஒரு 4 இதில் வந்து சொல்றாரு. இதுல அப்ப வந்து ஒரு பானையை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு பானை உருவாக்குறதுக்கு வந்து 4 காரணம் இருக்கு. ஒரு காரணம் இருக்கு. அதாவது முதற் காரணம் இப்போ பானை செய்யறதுக்கு மண் வேணும், தண்டு சக்கரம் வேணும், பானை ஒரு உருவம் வேணும், அதை வந்து அதை உருவாக்குறதுக்கு ஒரு குயவன் வேணும். அப்ப எஃபிஷியன்ட் காசு இருக்கணும், ஃபார்மல் காசு இருக்கணும், பிரைமரி காசு இருக்கணும். இப்படி எல்லாமே இருக்கும்போது அப்ப எஃபிஷியன்ட் இப்ப இந்த பானையே இந்த மண்ணை எடுத்து அந்த பானையா உருவகப்படுத்தி செய்யக்கூடிய மண்ணு தண்ட சக்கரம் அது ஒரு துணை காரணம். மண் வந்து ஒரு இதற்கு காரணம், தண்ட சக்கரம் வந்து ஒரு துணை காரணம். அதோடைய ஃபார்மல் காசு வந்து அந்த பானை. அப்ப இந்த பானையை உருவாக்குறது குயவன் வந்து தான் இறைவன். அப்ப இறைவன் வந்து அந்த கடவுள் வந்து அந்த பானை செய்யக்கூடிய அந்த குயவனுக்கு குயவனை ஒப்பிட்டு சொல்லலாம். அப்ப இறைவன் வந்து ஆக்கக்கூடியவன். அப்ப எந்த பொருளை வைத்து எந்த உருவத்தில் எந்த துணை காரணத்தை கொண்டு அவற்றை செய்கிறான் என்பதில் அந்த பொருள் வந்து உருவாகுது. அப்ப அரிஸ்டாட்டிலின் கருத்துப்படி இறைவன் தான் அந்த இறைவன் தான் அந்த காரணம், அந்த உருவாக்கத்திற்குரிய அந்த காரணர் வந்து பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடியவர் வந்து இறைவன். அந்த இறைவன் தான் ஒரு காரியம், காரணம், அடிப்படையான காரணம் யாருன்னா இறைவன் தான் அவரை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்றது. அவரது சொந்த மத தத்துவத்தை விளைவிக்கும். 3வது, எல்லா விஷயங்களும் மட்டுமே சாத்தியமாக முடியாது, தானே என்று ஒன்று இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் அது உலகத்துல எல்லாமே சாத்தியம் இல்லை. ஆமா, கடவுளால வந்து எல்லாமே சாத்தியமாகும். அவர் நினைக்கிறது நடக்கும், அவர் சொல்றது ஆகும், அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் உலகத்துல நடக்கும். அப்ப அவருடைய இருப்பு வந்து ஒரு தனித்துவமானது. அது தானே ஒன்று தான் என்ற ஒரு தனித்துவத்தில் இருக்கிறார். அவருக்கு நிகரானது பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு இருப்பு வந்து ஒரு இருப்பு உடைய ஒரு அவசியமான உயிர் வந்து இருக்கு. இதுதான் வந்து இறைவன் என்று குறிப்பிடுகிறார்.
கலாம் அண்டவியல் வாதம். இடைக்காலத்தின் பிற்காலத்தில் இஸ்லாமிய இறையியல் இது கலாம் என்ற வார்த்தையிலிருந்து அதன் பெயரை பெற்றது. இது வந்து அரபு தத்துவம் அல்லது இறையியலை குறிக்கிறது. இது ஒரு அரபு சொல். இதன் நேரடி அர்த்தம் வந்து வாதிடு அல்லது விவாதி. இது இறையியல் அல்லது இயங்கியல் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சம் இருக்க தொடங்கியது எப்படி செய்வது? பிரபஞ்சம் அதன் இருப்புக்கான தொடக்கத்தை கொண்டுள்ளது என்று நமக்கு தெரியுமா? பிரபஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றாம் வந்து வாதிடுவதும் விவாதிப்பதும் இதனுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சம் இருக்கு, அது இருக்குதா, அது எப்படி இருக்க தொடங்கிச்சு, அது எப்படி உருவாச்சு, அது அதனுடைய இருப்புக்கான தொடக்கத்தை வந்து கொண்டுள்ளதா, அது எப்படி இருப்புக்கான தொடக்கம் கொண்டுள்ளது என்று எப்படி நமக்கு தெரியும்? இது மாதிரியான விவாதங்கள் வந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதை விவாதிக்கிறாங்க, விவாதிச்சு ஒரு முடிவு வராங்க. காலத்தை வந்து முடிவிலே நீட்டுவது எப்போது இருந்ததா? கலாமின் ஆதரவாளர் அண்டவியல் வாதம் அப்படி இருக்க முடியாது. வெற்றிகரமானது முரண்பாடான தன்மையை நிரூபிப்பதன் மூலம் அவர்கள் செய்ய முயன்றனர். காலப்போக்கில் எல்லையற்ற பின்னடைவு மற்றும் சில அறிவியல் கோட்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அடிப்படையில் செய்ய முயன்றனர். அப்ப எல்லாமே வந்து அறிவியல் அடிப்படையிலையும் சரி, பின்னடைவு காலப்போக்கில் வந்து எல்லையற்ற பின்னடைவு வரும்போது சில அறிவியல் கோட்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அடிப்படையில் வந்து இவற்றை நிரூபிக்க முயன்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபணம் வந்து தேவைப்படுது. அப்ப சிலது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்கு, சிலது வந்து அறிவியல் நிரூபணத்துல இருக்கு. டெலியோலாஜிக்கல் வாதம். இந்த வாதம் வந்து டெலோஸ் என்ற வார்த்தையின் அர்த்தத்துடன் தொடர்புடையது. இது வந்து நோக்கம் அல்லது முடிவை குறிக்கிறது. இங்கே வந்து நாம் உலகின் டெலோஸ் பற்றி பேசுகிறோம். ஒரு வகையில் வந்து இந்த வாதமும் கூட இயற்கையில் நாம் காணும் நோக்கமான வடிவமைப்பின் உணர்வு உலகில் உள்ளது என்று கூறுகிறது என்று வடிவமைப்பாளர் வாதிடுகிறார். இது வந்து நோக்கத்தை தான் அடிப்படையா வச்சிருக்கு. அந்த முடிவு வந்து இது குறிக்குது. இது வந்து உலகில் வந்து ஒரு வகையில வந்து இந்த வாதம் கூட இயற்பியல் வடிவமாக இயற்கையில் நாம் காணும் நோக்கமான வடிவமைப்பின் உணர்வு என்று வாதிடுகிறார்கள். அதாவது கடவுள் அதனால்தான் இந்த வாதம் வந்து வடிவமைப்பு வழி என்று குறிப்பிடுகிறது. அக்வினாஸின் 4வது வழி தாமஸ் அக்வினாஸ் அரிஸ்டாட்டிலியனுக்கு ஏற்ப காரண காரியத்தை நோக்கத்துடன் இணைக்கிறார். இப்ப காரண காரியம், ஒரு பொருள் இருக்கு, ஒரு பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சத்தை உருவாக்குறது வந்து இந்த காரணத்தினால இந்த காரியம் தோன்றுது. அப்ப இந்த காரியம் வந்து எதனால தோன்றுது? இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப இந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கமும் இந்த காரண காரியத்தையும் அவர் வந்து இணைக்கிறார். இப்ப காரண காரியம் என்பது ஒரு பொருளின் நோக்கத்தை உள்ளடக்கியது என்று கூறுகிறார். ஒரு பொருளை வந்து உருவாக்குறோம், அது வந்து ஒரு நோக்கத்துக்காக தானே உருவாக்குவோம். இப்ப நோக்கமே இல்லாம ஒரு பொருள் தானாக அதுவாக உருவாகுதில்லை, இந்த காரணமும் இல்லாம உருவாகிறது இல்லை. இந்த காரியம் எப்படி வந்ததுன்னா இந்த காரணத்தினால வந்தது. அப்ப இந்த காரணம் வந்து எதுக்காக? அப்ப இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த காரணத்திலிருந்து இந்த காரியம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து உயிரினங்களும் விழிப்புணர்வு இல்லாவிட்டாலும் இலக்கை நோக்கிய நடத்தை உள்ளது என்று கூறுகிறது. அனைத்து உயிரினங்களும் விழிப்புணர்வு இல்லைனாலும் இலக்கை நோக்கி நடத்தை உள்ளது என்பது கூறுகிறார். அது இவருடைய கருத்துப்படி வந்து எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்தை அடிப்படையா வச்சுதான் உருவாகுது. அந்த உருவாக்கம் வந்து அது ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு பிரபஞ்சம் வந்து உருவாகுது, ஒன்றுமே இல்லாத இடத்துல. ஆனா சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இந்த சப்ஸ்டன்ஸ் மூலமா தான் இது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து இதோட காம்பினேஷன்ல வந்து இது உருவாகுது. இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால அது இதோடைய விளைவு, அதோடைய காரியம் வந்து எப்படி இருக்கு. அப்போ ஒவ்வொரு பொருளையும் உலகத்துடைய தோற்றமா இருக்கட்டும், மனிதர்களுடைய தோற்றமா இருக்கட்டும், எல்லாம் ஒரு காம்பினேஷனால உருவாகுது என்று சொல்லக்கூடிய தத்துவவாதிகள் உண்டு. இப்ப இறையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் தான் வந்து இதுக்கு அடிப்படை காரணம். இறைவனுடைய காரணத்தினால்தான் இந்த காரியங்கள் உருவாகுது. பிரபஞ்சம், மனிதர்கள், விலங்குகள், அதாவது மெட்டீரியல் எல்லாமே வந்து இறைவன் மூலமா தான் உருவாகுது என்று வந்து குறிப்பிடுறாங்க.
அனைத்து உயிர்களும் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த எல்லா படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அது அவருடைய விருப்பம், இறைவனுடைய விருப்பம். அது அவருடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக அவர் உலகத்தில் இந்த எல்லாவற்றையும் படைக்கிறார். நன்றி.